பொருளை வாங்கும்போது விவசாயி அவருடைய வாழ்க்கையை நிலக்கேற்ற அடிப்படையில் அமைச்சர் அவர்கள் வந்து அழகாக சொன்னாங்க. நன்றி. அதற்கு இப்போது நம்முடைய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர்கள் விற்பனையை தொடங்கி வைப்பார்கள். அவர்கள் முதல் விற்பனைகளை தொடங்க நான் கட்டத்தில் இருக்கின்றேன். தீபாவளியை முன்னிட்டு ஆவி நிர்வாகம் சார்பாக நிறுவனம் சார்பாக ஆண்டுதோறும் இனிப்பு வகைகள் புதிய இனிப்பு வகைகளை அறிமுகப்படுத்தி விற்பனைக்கு கொண்டு வர நிகழ்ச்சியாக தீபாவளிக்கு 10 நாட்களுக்கு முன்பாக இது போன்ற நிகழ்ச்சிகளை வாடிக்கையாக நடத்தி வருகிறோம். அந்த ஒரு நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற புதிய வகை இனிப்புகளை விற்பனை செய்கின்ற இந்த தொகுப்போலா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய எம்டி நிர்வாக இயக்குனர் அன்பு சகோதரர் அம்மாவுடைய காலத்தில் 2011 ஆவி நிறுவனத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை எல்லாம் சரி செய்து இந்த 10 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி தலைமையேற்ற பின்பும் அம்மாவுடைய காலத்திலும் இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து ஆவி நிறுவனம் சேவை நிறுவனமாக இருந்தாலும் லாபத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த நடப்பாண்டிலே செப்டம்பர் வரை ஆவி நிறுவனமானது சுமார் 26 கோடி 87 லட்சம் லாபத்தை ஈட்டியிருப்பதாக நம்முடைய புள்ளிவர கணக்கு சொல்கிறது. அதுபோல் தொடர்ந்து லாபத்தில் ஈட்டக்கூடிய அளவிலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவிலும் தொடர்ந்து செயலாற்றி வருகின்ற நம்முடைய நிர்வாக இயக்குனர் மேலாண்மை இயக்குனர் வல்லார் அவர்களும் அவருக்கு கீழ் பணியாற்றுகின்ற மணிவண்ணன் போன்றவர்கள் ஜிஎம்கள் மார்க்கெட்டிங் மேனேஜர்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு ஒருங்கிணைப்போடு தீவிரமான கண்காணிப்பு வலயத்திற்குள் ஆவி நிறுவனத்தை கொண்டு வந்து எந்த விதமான முறைகேடுகளும் இல்லாத ஒரு நல்ல துறையாக நவீன துறையாக இந்த ஆவி நிறுவனத்தை உருவாக்கி முன்னேற்றி ஒரு நல்ல லாபத்திலே கொண்டு வந்து ஆவி நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்களும் பயன்பெறக்கூடிய அளவிலும் பலரும் பெறக்கூடிய அளவிலும் பாதுகாக்கப்படக்கூடிய அளவிலும் அவர்களுக்கு தொழிலையும் கொடுத்து ஊக்கத்தையும் கொடுத்து உற்சாகத்தையும் கொடுத்தும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் தமிழச்சிகள் தீபாவளி பொங்கல் போன்ற நாட்களிலே விரும்பி சாப்பிடுகின்ற இனிப்பு வகைகளாகவும் பால் பொருள்களாகவும் ஓபொருள்களாகவும் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனமாக இன்றைக்கு ஆவி நிறுவனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இயக்குனர் போன்றவர்கள். கொள்முதல் செய்து நாங்கள் சாதனை படைத்திருக்கின்றோம். அவர்களெல்லாம் இதற்கு முன்பாக தனியாரிடம் பாலை ஊட்டிக் கொண்டிருந்தவர்கள் தனியார் தங்களுடைய உற்பத்தியை நிறுத்திய பின் அவர்களுக்கெல்லாம் ஒரு போக்கிடம் இல்லாமல் ஆவியினுடன் வந்து நின்ற பொழுது ஒரு தாய் உள்ளத்தோடு அவர்களெல்லாம் ஏற்று நாம் பாலுடைய உற்பத்தியை திருப்பி காட்டலாம். ஓகே 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 சார். ஓகே 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 சார். நிகழ்ச்சியில் தோட்டமாக தமிழ் காடு அழைத்து